சிம்பிளா, ஈஸியா 10 நிமிஷத்துல நம்ம கொங்குநாடு கிராமத்து ஸ்டைல்ல கத்திரிக்காய், அதுக்கப்புறம் மாங்காய், முருங்கைக்காய் சாம்பார் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, ஹை புரோட்டீனானது. ஆயில் வந்து குறைவா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். முதல்ல துவரம் பருப்பு ஒரு 1/2 கப் எடுத்துட்டு, கொஞ்சம் அதில வந்து ஒரு 2 இன்ச் புளிய போட்டுட்டு, நம்ம ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம புளிய கரைச்சிட்டு அதிலேயே தோல மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணிக்கணும் அவ்வளோதான். இப்போ நம்ம கத்திரிக்காய நல்லா கட் பண்ணிட்டு பெருசு பெருசா இந்த மாரி தண்ணீல போட்டு வச்சிரணும். அப்படிதான் ப்ரவுன் ஆகாது. இதுக்கு தேவையான சின்ன வெங்காயம், பூண்டு எடுத்துக்கலாம். இல்ல பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். இப்போ முருங்கைக்காய், மாங்காய், தக்காளி, பூண்டு, பச்சை மிளகாய், இல்ல வறுமிளகாய், கருவேப்பிலைலாம் எடுத்துக்கலாம். குக்கர்ல எண்ணெய் ஊத்திட்டு, கடுகு, கடலப்பருப்பு, உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ வெங்காயம். நான் சொன்ன மாதிரி சின்ன வெங்காயமா இருந்தா ஒரு 1/2 கப் போட்டுக்கலாம். பெரிய வெங்காயம்னா 1. பச்சை மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு. ஸோ பூண்டு வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஜீரணத்துக்கு நல்லது. இந்த புரோட்டீன் எல்லாம் சேர்றதுனால, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் எல்லாம் வராது. பெருங்காயம், இல்ல கட்டி பெருங்காயம், வெந்தயத்தூள் போட்டுக்கணும். வெந்தயத்தூள் அப்படிங்கிறது நான் வறுத்து அரைச்சு வச்சிருக்கேன். ஸோ சாம்பார் குழம்புக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா மேட்ச் ஆகும். இப்போ தக்காளி வந்து 1 தக்காளி. அதுக்கப்புறமா தேவையான அளவு மாங்காய், முருங்கைக்காய், கத்திரிக்காய், நீங்க அவரைக்காய் கூட போடலாம். உருளைக்கிழங்கு, ஸோ மிக்ஸ்டு வெஜிடபிள் சாம்பார் மாரி கூட நீங்க வைக்கலாம். ஸோ இத நல்லா ரோஸ்ட் பண்ணணும். ஸோ எல்லா காயும் சேர்றதுனால உங்களுக்கு நெறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ கிராமத்தில அப்படிங்கும்போது இப்படி தான் செய்வாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இதில மஞ்சள் தூள், மிளகாய் தூள், அதுக்கப்புறம் கொத்தமல்லி தூள். மிளகாய் தூள் அப்படிங்கிறது கொங்கு நாடு கிராமத்தில பண்ற குழம்பு மிளகாய் தூள். அதுக்கப்புறமா சாம்பார் தூள். இத வந்து நான் அரைச்சு வச்சிருக்கேன். இதனோட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, நான் கூடிய சீக்கிரமா போடுறேன். யூசுவலா கடையில சாம்பார் தூள் நான் வாங்க மாட்டேன். இப்போ நம்ம அந்த புளி தண்ணி, துவரம் பருப்பு எல்லாம் ஊத்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இதே வந்து பாசி பருப்புல பண்ணலாம், மசூர் தால், அதுக்கப்புறம் கடலை பருப்பு, உளுத்தம் பருப்புல பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம பாசி பயிறு, பருப்பு 2மே வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டா மேட்ச் ஆகும். இப்போ தேவையான அளவு வெறும் மிளகாய் தூள். அது வந்து ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு தண்ணி ஊத்திக்கலாம். நல்ல திக்னஸ் இருக்கு அந்த சாம்பார் தூள்ல. இப்போ இத மூடி ஒரு 3லேருந்து 4 விசில் அவ்வளோதான். நல்லா பஞ்சு போல ரெடி ஆயிடும் உங்களுக்கு. ஸோ இத நீங்க ஓப்பன் பேன்லயும் வேக வைக்கலாம். பட் டைம் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் இப்படி பண்ணேன். அவ்வளோதான். ஸோ மார்னிங் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து சாப்பிடலாம். லஞ்சுக்கு வந்து சாம்பார் சாதம் மாதிரி கிளறி எடுத்துட்டு போலாம். ஸோ தண்ணி இல்லாத மாரி இருந்ததுனா, நல்லா கொதிக்கிற தண்ணிய தானே ஊத்தணும். ஸோ சைட் பை சைட் நீங்க வந்து தண்ணிய கொதிக்க வச்சுருங்க. இன்கேஸ் தண்ணி பத்தல அப்படிங்கும்போது, கொதிக்கிற தண்ணி ஊத்தும்போது நம்ம 2 நாள் வச்சிருக்கும்போது கூட இது கெட்டு போகாது. ஸோ நார்மல் கோல்டு வாட்டர் வந்து தயவுசெய்து ஊத்திடாதீங்க. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் கொதிச்சதுன்னா, எல்லாத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு சூப்பரான அந்த கிரேவி மாதிரி வந்துரும் அந்த குழம்பு. சொல்லப்போனா இது குழம்பு, சாம்பார் நீங்க எது வேணாலும் பண்ணலாம். இதில ஃபைனலா கொத்தமல்லி தழை அவ்வளோதான். இட்லி, தோசை, ரைஸ், திணை, பொங்கல், அதுக்கப்புறம் உப்மா, இடியாப்பத்துக்கு கூட ரொம்ப சூப்பரா இருக்கும். ஸோ இதே மாதிரி சிம்பிளான யூனிக்கான ரெசிபீஸ் வேணும்னா, நீங்க உத்தமி கிச்சன ஃபாலோ பண்ணலாம். 2000 ரெசிபீஸ்க்கு மேல போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாம சவுத் இண்டியன் ஃபுட் ஸ்டார்ட்ன்ற வெப்சைட்ட 19 இயர்ஸா ரன் பண்றோம். அதுலயுமே 8000 ரெசிபீஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம கிரியேட்டிவ் வேர்ல்டுன்னு சொல்லிட்டு இன்னொரு சேனலுமே இருக்கு. அதையுமே வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 14 இயர்ஸ்க்கு மேலேயே ரன் பண்ணிட்டுருக்கோம். அதில இருக்கிறதெல்லாம் சிம்பிளான வெஜிடேரியன் ரெசிபீஸ் தான். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இதுலயே வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஏதாவது இருந்துச்சுன்னா, வாழைக்காய் வந்து போடலாம். தோல் எடுத்துட்டு. சேனக்கிழங்கு இந்த மாதிரி கூட நீங்க ஆட் பண்ணி பாருங்க.